வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி உயிரே கடவுள் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே இருக்கிறோங்க. அந்த புத்தகத்தினுடைய கரு. இந்த வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய டாப்பிக்கில் உங்களுக்கு தேவையான செய்திகள் இருக்குது, நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க உயிரே கடவுளில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க வந்து குமரபாளையம் போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதாவது நம்மளுடைய இந்த புத்தகத்தை எழுதின ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் அவருடைய கதையும் அவருடைய குருவை பற்றியும் அவர் சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ அவர் குமரபாளையத்தில் போய் என்ன பண்ணார், தங்கியிருந்து அங்கே எல்லாருக்குமே வந்து திருநீர்லாம் கொடுத்து அவர்களுக்கான நோய்கள் பிணி நீங்குது நிறைய இதெல்லாம் வந்து சொன்னதெல்லாமே அவர் சரி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து இதை பார்த்த மந்திரவாதிகளுக்கு அங்கே பொறாமை ஏற்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, பல மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து நீ எந்த ஊர் அப்படின்னு மிரட்டி கேட்டு, எங்கே இருந்து வந்து இங்கே பல வித்தைகளை செஞ்சு ஊரை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு மிரட்டி தகாத வார்த்தைகளை சொல்லி பேசினாங்க. அதுலேயே அங்கிருந்த பலரும் மந்திரவாதிகளை பார்த்துட்டு பயந்து போய் உட்காந்துருந்தாங்க. நான் வந்து எதுவுமே சொல்லலை, இப்படி நாளைக்கு விடியறதுக்குள்ளே நீ இந்த ஊரை விட்டு போயிடணும், அப்படி போகலைன்னு வச்சுக்கோயேன் என்ன தெரியுமா நடக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க போனதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, நல்ல வேளை நீங்கள் பேசாமல் இருந்தது, நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அந்த பாவிகள் வந்து உங்களை அடிச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ மந்திரவாதிகள் இதை மிரட்டிட்டு போனாங்க அப்படின்றது வந்து நான் அப்போ என்ன பார்த்தேன்னா, அவங்களுடைய உடல்களில் இச்சினியின் கரு வந்து எவ்வாறெல்லாம் செயல்படுது அப்படின்னு பார்க்க வாய்ப்பு கிட்டுனுச்சின்னு சொல்லி மகிழ்ந்தேன். இவங்களை பார்த்து நீ சிரித்து கொண்டு இருந்துவிட்டு, உனக்கு இந்த தொல்லைகளை கொடுப்பவர்கள் வந்து சாதாரண பாமரர்களுக்கெல்லாம் எவ்வளோ தொல்லைகளை கொடுப்பாங்கன்னு நினச்சிப்பாரு, நீ அறிந்து கொள்ள வாய்ப்பு தான் இந்த நிலை அப்படின்னு சொல்லி சொன்னார். மந்திரவாதிகள் மிரட்டியதை கேள்விப்பட்ட அந்த அவினாசி அப்பனும் சக்திவேல் அவருடைய தந்தை பண்டரி கோயிலில் உள்ள உரிமையாளர் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நாராயணன் எல்லாரும் வந்து நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க. மறுநாள் காலையில் நான் என்ன பண்ணேன்னா, 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து வந்து கதவை திறந்தேன். வாசலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மண்டையோடு அதில் எந்திர தகடு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை அப்புறப்படுத்தி விட்டு காவேரி ஆற்றுக்கு குளிக்க போனேன். அப்போ வந்து மந்திரவாதிகள் ஒருத்தர் வந்து என்னை நில் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்தான் வெட்டுறதுக்காக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சிரிச்சுட்டே ஆற்ற பார்க்க குளிக்க போனேன். மந்திரவாதி கத்தியை ஓங்கியவாறு சிறிது நேரம் நின்றுட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் போயிட்டான். நான் குளிச்சுட்டு பண்டரி கோயிலுக்கு வழக்கம் போல் வந்து வருபவர்களுக்கு ஆசீர்வாதித்து அந்த திருநீரெலாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒவ்வொரு நாளும் மந்திரவாதிகளுடைய தொல்லைகள் வந்து அதிகமாக கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ வந்து இவங்க எல்லா நண்பர்களும் ஒன்று சேர்ந்து அங்கேருந்து வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, பக்கத்து தெருவில் வந்து நாராயணனோட ஒரு வீடு வந்து காலியாக இருக்குது, நீங்கள் அங்கே வந்து தங்கிக்கோங்க, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், நாங்களும் உங்களுக்கு கவனிச்சிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய குருதேவர்கிட்ட அனுமதி கேட்டால் அவரும் சரின்னு அனுமதிச்சார். அதுக்கு பிறகு அந்த வீட்டில் போய் தங்க ஆரம்பித்தோம். வழக்கம் போல் மக்கள் நிறைய வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இது மாதிரி நாராயண வீட்டில் தங்கியிருந்து அவர் நண்பர் சுந்தரராஜு அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய அத்தை வந்து மங்களூரில் ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்கள இங்கே அழைச்சிட்டு வர முடியாது, நீங்கள் மங்களூருக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி கொஞ்சம் இருங்க நான் வந்து கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதரை கேட்டால் அவர் சரின்னு சொன்னார். அப்புறம் அவரை கூப்பிட்டு அடுத்த நாள் நம்ம மங்களூர் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இரவில் ரயில் பயணம் செஞ்சு காலை 3 மணிக்கு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம். அங்கே எல்லாமும் முடிச்சுட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு தியானம்லாம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, திருநீற்றை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தேன். அன்றைக்கி ஆகாரத்தை முடிச்சுட்டு அவங்க அங்கேயே அமர்ந்தோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த சுந்தரராஜனுடைய மாமனார் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார்னா அவருடைய சிரமங்களை எல்லாம் சொல்லிகிட்டே வந்தார். அப்போ நோயாளுடைய உடல்நிலை பற்றியும் அவர் என்கிட்ட கேட்டார். சிறிது நேரம் கழிச்சு என்னை பற்றிய விவரங்கள்லாம் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டாங்க. நானும் என்னுடைய விவரங்களெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் ஓய்வு எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. மறுநாள் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா தியானம் இருந்துட்டு நோய்வாய்ப்பட்டிருந்த அவங்களோட அத்தைக்கு வந்து ஆசீர்வதித்து திருநீற்றை கொடுத்தேன். இதில் வந்து நாராயணசாமியும் அவருடைய சீனிவாசராவும் வந்திருந்தாங்க. எல்லோரையும் ஆசீர்வதித்து திருநீர் கொடுத்தேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை ஆகாரத்தை முடிச்சுட்டு அந்த நோயின் தன்மைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த சமயம் குருதேவரை பற்றிய சில விவரங்கள் எல்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். குருதேவர் சில நேரங்களில் கோரக்நாத், மச்சேந்திரநாத், சோழங்கநாத் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னேன். உடனே நாராயணசாமி சொன்னார், அது எங்கள் வீட்டு பக்கத்தில் கதிரியில் வந்து கோரக்நாத், மச்சேந்திரநாத், சோழங்கநாத் அப்படிங்கிற சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திரிக்கு போய் சமாதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போய் 1 மணி நேரம் தியானம் இருந்தேன். அப்போ குருதேவர் காட்சி கொடுத்து அந்த நிலைகள்லாம் விளக்குனார். அதாவது இந்த மங்களூரை மங்களாதேவி அப்படிங்கிற அரசு ஆட்சி செய்து கொண்டிருந்தப்ப
மங்களாதேவி வந்து மச்சேந்திரநாத்தை தன் வசப்படுத்திட்டா. அப்போ தன்னுடைய குருவான மச்சேந்திரநாத்தை கோரக்நாத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய சக்தியினால் மங்களாதேவிட்டேருந்து மீட்டு சென்றார். அவங்களுள்ள நிலைகளை வந்து அப்புறம் ஒரு காட்சியாக காமித்து அது எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ நாராயணசாமி அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு மதியம் வந்து அவங்க வீட்டுக்கு ஆகாரத்தை முடிச்சுட்டு சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சீனிவாசராவ் வீட்டுக்கு போனோம். அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சுப்பிரமணியம் வீட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. இப்போது ஒரு வாரத்தில் அந்த சுந்தர்ராஜோடைய அத்தையோட உடல்நலம் நல்லா வந்துட்டாங்க. அப்போ நானும் சுந்தர்ராஜும் என்ன பண்ணோம், திரும்ப குமரபாளையம் திரும்பி வந்துட்டோம். நாராயணன் வீட்டில் தங்கி பிணியில் போக்கிக் கொள்பவங்களுக்கு நான் வந்து ஆசீர்வதித்து திருநீற்றெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். எலுமிச்சம்பழ கனியையும் கொடுத்து வந்தேன். இவ்வாறு சில நாட்கள் போனதுக்கு பிறகு குருதேவர் வந்து என்ன பண்ணார், என்னென்று கொல்லூருக்கு போ அப்படின்னு சொல்லி ஆணையிட்டார். அதாவது அங்கே வந்து மூகாம்பிகை கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து குமரபாளையத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தெரிவிச்சா அவங்க எல்லாருமே என்னை போகவே அனுமதிக்கலை. கடைசியாக நீங்கள் போயிட்டு எப்படி இருந்தாலும் இங்கே திரும்ப வந்துடணும் அப்படின்னாங்க. ஈரோட்டிலேருந்து மங்களூருக்கு ரயிலில் போனேன். மங்களூரில் ரயிலை விட்டு இறங்கி நடந்து வந்து கொண்டிருந்தப்ப அங்கே வந்து இந்த சுப்பிரமணியம் பார்த்துட்டார். அவர் உடனே என்ன பண்ணார்னா, அவர் பால் வியாபாரம் பண்ணுறதுனால தினசரி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவார். அவர் என்ன பண்ணார்னா உடனே அவர் எல்லாருக்கும் செய்தி கொடுத்துட்டார். நாராயணசாமி சீனிவாசராவுக்கெல்லாம் செய்தி கொடுத்துட்டாரு. அவங்க எல்லோரும் பார்க்க வந்துட்டாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன், இதுமாரி குருதேவர் வந்து என்னை கொல்லூருக்கு போய் சொல்லியிருக்காரு, அதனால் நான் கொல்லூருக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அங்கே உள்ள மூகாம்பியை தரிசனம் பண்ண நாங்களும் உங்கள் கூட வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்போ எல்லாருமா சேர்ந்து நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தங்கி இருந்துட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மறுநாள் வந்து கொல்லூருக்கு போனோம். அங்கே வந்து மூகாம்பிகையை பார்த்து நாங்கள் தரிசனம் பண்ணோம். அப்போ நாராயணசாமி, சீனிவாசராவ், சுப்பிரமணியன் இவங்க 3 பேரும் என்ன பண்ணாங்கன்னா விடை பெற்று மங்களூருக்கு போனாங்க. நான் வந்து குருதேவர் சொன்ன இடத்திற்கு நான் வந்து சென்று அங்கே போய் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து கோலமா மகரிஷியினுடைய தவ ஒளிமை நம்ம எப்படி, நான் வந்து தியானத்தில் இருந்திருக்கிறப்ப அடைமழை காலம். அப்போ குருதேவருடைய ஆணைப்படி நான் மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். மழை கொட்டிகிட்டே இருக்குது, நான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சமயம் பூமி சுழல் போன்ற காட்சி தெரியுது. வட துருவம் தென் துருவம் இந்த இரு பக்கங்களும் மேகம் போன்ற உள்ளே சென்று வர்றது தெரியுது. பூமியின் நிலப்பரப்பை அந்த மேக அடர்த்தி அடைஞ்ச உடனே பனிப்பாறைகளாக மாறுறது, இந்த காட்சிகளெல்லாம் பார்த்தோம். அப்புறம் பூமியோட சுழற்சி வட்டத்தில் வெப்பம் வந்து தெரியுது. அது வந்து ஓடு பாதைகளில் சிறிய ஓரங்களில் சிறிய கல் முதல் பெரும் பாறைகள் போன்று மிதந்து கொண்டிருக்கிறதையும் பார்த்தேன். அப்போ பாறைகளாக மிதந்து கொண்டிருப்பதை குருதேவர் விளக்கமாக எடுத்து சொன்னார். அதாவது கோள்களிலிருந்து நட்சத்திரத்திலிருந்தும் சூரியன்டேருந்தும் வெளிப்பட்டு வரக்கூடிய உணர்வலைகளும் துகள்களும் தூசுகளும் சந்தர்ப்பவசத்தினால என்ன ஆகுது அப்படின்னா பல நுண்ணணுக்களும் கலந்து குவிந்து ஒன்று சேர்ந்து ஒரு பொருளாக அதான் பாறையாக மாறுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அணுக்கள் அதெல்லாம் அந்த பாறை வந்து ஒரு விதமான ஆற்றல் உண்டு அப்படின்னு சொன்னார். பூமியுடைய சுழற்சியினால் ஏற்படக்கூடிய வட்டத்தில் பாறைகள் வந்து சிக்கி ஆவியாகி அணுக்களாக திரும்ப புவி ஈர்ப்பில் படர்வதும் தெரிஞ்சுது. பூமியில் சுழற்சி வட்டத்தில் வெப்பமாகக்கூடிய நிகழ்ச்சி தெரிஞ்சுது. அதுலேருந்து வெளிப்படுற ஒரு சப்தம் வந்து ஓ என்ற நாதமாக காதில் கேட்டுச்சு. பூமியினுடைய சுழற்சி வட்டத்தில் வெப்ப அலைகள் புவியீர்ப்புக்குள் செல்லுகிறப்ப வெப்பம் தணிந்து அந்த புவியீர்ப்பு பரவியிருக்கக்கூடிய பல உணர்வுகளுடன் கொண்ட அணுக்களில் வந்து அதை கரைகிறது அசைகிறது தெரிஞ்சுது. அப்போ வெப்ப அலைகள் வெளிப்பட்டுகிட்டே இருக்கிறதும் பூமியோடைய ஈர்ப்பினால் இங்கே வந்து நிலப்பரப்பில் வந்து அது எப்படி முடியுது அப்படின்னு முடியுது. அப்போ வந்து இந்த குருதேவர் வந்து இந்த நிலையிலெல்லாம் எனக்கு எடுத்து விளக்கிட்டு இருந்தார். அதாவது வெப்பம் தணிந்த வெப்ப அலைகள் வந்து பூமியில் வந்து பூமியோட ஈர்ப்பினால் அடங்கி கொண்டே இருக்கிறதுனால அது என்ன ஆகுது அப்படின்னா பூமி உள்ளும் புறமும் தணிந்த வெப்பம் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் வந்து தணிந்த வெப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். பூமியுடைய வெப்பத்தினால பூமிக்குள்ள சகல பொருள்களும் புறத்தில் தாவர இனங்களும் உயிரினங்களும் வாழ வளர்ச்சி பெறவும் காரணமாக இருக்கின்றன அப்படின்னு சொன்னார். அப்போ பூமியோட வெப்பத்தால் துருவப்பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் உருகி நீரில் கடலில் கலக்குது அப்படின்னு சொல்லி விளக்குனார். அப்புறம் கடைசியாக வந்து பூமியோட இயற்கை செயல்நிலைகள் கோலமாக மகரிஷி என்ன பண்ணார்னா தன்னுடைய தவ வலிமையினால் பார்த்ததையும் நீ இப்பொழுது காட்சியாக பார்த்த. இதே போல் கண்டறிந்த ஆற்றல்களை தனக்குள்ளே பெற்று தன் உயிராத்மாவை ஒளி நிலையாக மாற்றிக்கொண்டிருக்கும் நிலையில் தனக்குள் வளர்த்து கொண்ட ஆற்றலின் நிலைகளால் காவியமாக தொகுத்து தெய்வ செயல் என்ற பெயரில் மூகாம்பிகா என்று பெயர் வைத்து இந்த தெய்வ நிலைகளை காவியமாக படைத்து பாமர மக்களும் தெய்வ நிலைகளை பெறும் வண்ணம் அதை வந்து அருள் பாலித்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்லி முடித்தார். சரிங்களா? அப்போ நான் இந்த கதைகளை வந்து இப்போ தெரிஞ்சிட்டோம். அதுமாரி இந்த ஓம் என்ற பிரணவத்தினுடைய உண்மை நிலை பூமி சுழல்றப்ப ஏற்படுற வெப்பத்தினால் வெளிப்படக்கூடிய இந்த வெப்ப அலைகள் வந்து ஓ என்ற நாதமாய் ஓங்காரமாய் பரவி நாதம் தணிந்து புவியீர்ப்பு நிலப்பரப்பில் வந்து அடைகிறப்ப அது வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஓ இம் என்ற நாதமாக வெப்ப அலைகளினுடைய ஒவ்வொரு குணங்களிலும் ஓம் என்ற பிரணவம் ஒவ்வொரு அணுவிற்கும் மூலமாக இருக்கிறதுனால அந்த ஆலயங்களிலும் ஒவ்வொரு தெய்வ குணங்களிலும் பெயர்களிலும் சொல்லும்போதும் ஓம் என்ற பிரணவத்தை நம்ம ஓதுறதுனால சூட்சமம் இதுவே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பறவெளியில் பரவி இருக்கக்கூடிய கற்களும் பாறைகளும் விஷத்துகள்களும் புவியீர்ப்பினால் அசுர வேகத்தில் பூமிக்கு வீழ்ந்தால் பொருள்களும் உயிர்களும் பேராபத்தை விளைவிக்கும். அதனால தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாறைகளும் தூசுகளும் விஷத்துகள்களும் பூமி சுழலும் போது ஏற்படும் கடும் வெப்ப சூழ்வட்டத்தில் சிக்கி ஆவியாகவும் தூசிகளாகவும் அணுக்களாகவும் மாறும் நிகழ்ச்சிகள் செயல்களை, அதாவது கடும் வெப்பத்தில் நகரும் நாதம் ஓங்காரம் கடும் வெப்பத்திற்கு ஓங்காரணி அப்படின்ற பெயர் வச்சு அது செயலாக ஓங்காரணி அப்படிங்கிற அரக்கர்களை அசுரர்களை அழித்து நம்மை ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லி முடித்தார். இது மாதிரி பூமியில் கடும் வெப்பநிலைகள் சூட்சம் செயல்களை காவியமாக அருளி செஞ்சாங்க. இதை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இதே மாதிரி குருதேவர் இன்னும் அடுத்தடுத்த இதில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் எனக்கு சொன்னார் அப்படின்றதையும் இன்னும் ஒரு சில தொடர்களில் இந்த உயிரே கடவுளும் நிறைவு பெற இருக்குதுங்க. அதனால் தொடர்ந்து இணைந்து இதெல்லாம் கேளுங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன். நன்றி.